ஒரு விஷயம் கவனித்திருக்கிறாயா? யாரையும் காயப்படுத்தாதவன்தான் அதிகமாக காயப்படுகிறான். உண்மையாக இருப்பவன்தான் அதிகமாக ஏமாற்றப்படுகிறான். நல்ல மனசு கொண்டவன்தான் அதிகமாக அழுகிறான். அதை பார்த்து நீயும் ஒரு நாள் கேட்டிருக்கலாம், நல்லவனாக இருப்பதற்கே அர்த்தம் என்ன? ஆனால் ஒரு உண்மை உனக்கு தெரியுமா? கஷ்டம் எல்லோரிடமும் வராது, அதை தாங்கக்கூடியவர்களிடமே வரும். இன்று அதன் காரணத்தை நான் சொல்கிறேன். மகனே, உன் மனதில் ஒரு கேள்வி எப்போதும் எழுகிறது. ஏன் நல்லவர்களுக்குத்தான் அதிக கஷ்டம் வருகிறது? தவறு செய்யாதவன்தான் அழுகிறான், யாரையும் புண்படுத்தாதவன்தான் உடைகிறான். அதை பார்த்து நீ என்னை நோக்கி கேட்டாய், நீ நீதிமானாக இருந்தால் இது நடக்குமா? உன் கேள்வி தவறில்லை, ஆனால் உன் புரிதல் முழுமையில்லை. நான் தேர்வு செய்வது, நான் எல்லோரையும் ஒரே மாதிரி நடத்த மாட்டேன். பலவீனமான கைகளில் பெரிய பொறுப்பு வைக்க முடியாது. அதுபோல் வலிமையில்லாத மனதில் ஆழமான அனுபவம் தர முடியாது. அதனால் நான் வலிமையானவர்களைத்தான் தேர்வு செய்கிறேன். நீ தண்டிக்கப்படவில்லை, நீ தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாய். கஷ்டத்தின் வேலை. நீ கஷ்டத்தை எதிரியாக பார்க்கிறாய், ஆனால் கஷ்டம் அழிக்காது, அது வெளிப்படுத்தும். ஒரு கல்லை சிற்பமாக அதை செதுக்க வேண்டும். அந்த கல், ஏன் என்னை அடிக்கிறாய் என்று கேட்கலாம். ஆனால் சிற்பி அழிக்கவில்லை, அவன் உருவாக்குகிறான். அதேபோல் நீ அனுபவிப்பது அழிவல்ல, உருவாக்கம். ஏன் மற்றவர்கள் இல்லை? நீ பலமுறை பார்த்தாய், தவறு செய்பவர்கள் சிரிக்கிறார்கள், நல்லவர்கள் துன்பப்படுகிறார்கள். அது நிரந்தரமல்ல. விரைவில் கிடைத்தது விரைவில் போகும், தாமதிகாய் கிடைத்தது நிலைக்கும். நான் தருவது தற்காலிக மகிழ்ச்சி இல்லை, நிலையான அமைதி. அதற்காக நான் நேரம் எடுத்துக்கொள்கிறேன். தனிமையின் அர்த்தம், நல்லவர்கள் ஒரு கட்டத்தில் தனியாகி விடுவார்கள். அது தண்டனை அல்ல. நீயை அனைவரிடமிருந்து பிரிப்பது உன்னை உன்னுடன் சேர்க்க. மற்றவர்களின் சத்தம் குறையும் போதுதான் உன் உள்ளம் பேச ஆரம்பிக்கும். அந்த குரல், அது நான். நீ உடைந்த நாள், ஒரு நாள் நீ உடைந்து போனாய். அன்று நீ பலவீனவனாக இருந்தாய் என்று நினைத்தாய். ஆனால் உண்மை, அன்றுதான் நீ உண்மையானவனானாய். மனிதன் உடையாமல் அவன் உள்ளம் திறக்காது. நான் கதவை உடைக்கவில்லை, பூட்டை திறந்தேன். நீ பெறப்போகும் பலன். நீ இப்போது புரியாமல் தாங்குகிறாய், ஒரு நாள் புரிந்து நன்றி சொல்வாய். நீ கேட்டதை நான் தரவில்லை, ஏனெனில் நான் உனக்கு தேவையானதை தயார் செய்கிறேன். கஷ்டம் நீண்டது என்றால் பலன் ஆழமாக இருக்கும். முடிவு, அதனால் நினைவில் வை, நல்லவர்களுக்கு கஷ்டம் வருவது நீதியின்மை இல்லை, நம்பிக்கை. நான் உன்னை கைவிடவில்லை, நான் உன்னை உருவாக்குகிறேன். இப்போது சோர்ந்திருந்தாலும் நின்றுகொள். ஒரு நாள் நீ புரிந்து கொள்வாய், இது ஏன் எனக்கு நடந்தது என்றல்ல, இதனால் நான் ஆனவன் யார் என்று. நான் உன்னுடன் இருக்கிறேன். ஓம் நம சிவாய.